அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். அழகான கூட்டு குடும்பத்தில் வந்து இணைந்தாள் அஞ்சலி. புதிதாக திருமணமாகி புகுந்த வீட்டில் அடியெடுத்து வைத்தாள். அவளது கணவனின் பெயர் சம்பத். சம்பத் அந்த வீட்டின் இரண்டாவது பையன் மற்றும் கடைக்குட்டி. மூத்தவன் பெயர் சசிகுமார். அவனுடைய மனைவியின் பெயர் அபிநயா. சசிகுமார் அபிநயா 2 பேரும் வேலைக்கு சென்று கொண்டிருந்தனர். அதனால் வீட்டின் சமையல் வேலை அனைத்தும் மாமியார் சிவகாமி பார்த்து கொண்டார். சம்பத் படிப்பை முடித்து வேலைக்கு செல்ல ஆரம்பித்தான். அவனுக்கு தற்போது திருமணம் முடிந்து அஞ்சலி 2வது மருமகளாக அந்த வீட்டிற்கு வந்து சேர்ந்தாள். மூத்த மருமகளைப் போன்றே அஞ்சலியும் வேலைக்கு சென்று கொண்டிருந்தாள். எனவே தொடர்ந்து சிவகாமியே சமையல் வேலையை கவனித்து கொண்டார். சிவகாமியின் கணவர் பெயர் வேணுகோபால். வீட்டிற்கு தேவையான காய்கறிகள் வாங்கி கொடுப்பது, மளிகை பொருட்கள் வாங்கி கொண்டு வருவது, கரண்ட் பில் கட்டுவது என வெளிவேலைகள் அனைத்தையும் பார்த்து கொண்டார். அப்பாவின் உடல்நிலை சரியில்லாமல் போனதால் வேலைக்கு செல்ல வேண்டாம் என மூத்த மகன் சசிகுமார் அவன் வேலைக்கு செல்ல ஆரம்பித்த உடனேயே சொல்லிவிட்டான். அதனால் அவர் வீட்டில் சின்ன சின்ன வேலைகளை பார்த்து கொண்டிருந்தார். 2வது மருமகள் அஞ்சலிக்கு திருமணம் முடிந்து 2 மாதங்கள் கடந்திருந்தது. 2 மாதங்கள் கழிந்த நிலையில் அஞ்சலிக்கு கூட்டு குடும்பத்தில் இருப்பது பிடிக்கவில்லை. அவளது உரிமை மற்றும் சுதந்திரம் பறிபோவதாக நினைத்தாள். தன் கணவனோடு தனியாக வாழ வேண்டும் என நினைத்தாள். தன் கணவரிடம் பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதால் நேரடியாக மாமியாரிடம் இது குறித்து பேச வேண்டும் என முடிவெடுத்தாள். அன்று ஞாயிற்றுக்கிழமை மதிய சாப்பாடு முடிந்து சசிகுமாரும் அபிநயாவும் தூங்கிக் கொண்டிருந்தனர். மாமனார் வெளியே சென்றிருந்தார். அதுதான் சரியான நேரம் என்று நினைத்து கொண்டு மாமியாரின் அறைக்கு சென்றாள் அஞ்சலி. அத்தை, எனக்கு கூட்டு குடும்பமாக வாழ்வதில் விருப்பமில்லை. என்னுடைய சுதந்திரம் பாதிக்கப்படுவதாக உணர்கிறேன். எனவே நானும் என் கணவரும் தனியாக சென்று வாழ வேண்டும் என ஆசைப்படுகிறேன். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் இங்கே வந்துவிடுகிறோம் என்று தான் சொல்ல வந்ததை ஒரே மூச்சில் சொல்லி முடித்தாள். சற்று யோசித்த சிவகாமி, உன் கணவனிடம் கேட்டுவிட்டாயா? அவன் தனியாக செல்ல சம்மதம் சொல்லிவிட்டானா என்று கேட்டார். அவரிடம் நான் இதை பற்றி எதுவும் பேசவில்லை அத்தை. இந்த வீட்டை பொறுத்தவரை நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீர்களோ அதுதான் இறுதி முடிவு. நீங்கள் சரி என சொன்னால் நான் என் கணவரிடம் பேசிக்கொள்கிறேன் என்றாள். சிவகாமி சற்று யோசித்துவிட்டு, நாளை உனக்கு இது குறித்து பதில் சொல்கிறேன் என்றார். அஞ்சலியும் சரியென தலையாட்டிவிட்டு தன்னுடைய அறைக்கு வந்து விட்டாள். தன் கணவர் சம்பத்திடம் கூட அத்தையிடம் சென்று பேசியதை பற்றி அவள் சொல்லிக் கொள்ளவில்லை. அடுத்த நாள் வழக்கம் போல கிளம்பி வேலைக்கு சென்று விட்டாள். மாலை வீட்டிற்கு வரும்போது அத்தையிடமிருந்து என்ன பதில் கிடைக்கும் என அவள் மனம் பலவாறாக யோசித்து கொண்டே வந்தது. அவளது இதயம் கொஞ்சம் வேகமாக துடித்து கொண்டிருந்தது. அன்றைய இரவு சாப்பாட்டை சாப்பிட்டுவிட்டு அவரவர் அறைக்கு சென்ற பின் அஞ்சலியை அழைத்தார் சிவகாமி. அஞ்சலி, நீ கேட்டதை பற்றி நான் யோசித்து பார்த்தேன். உன் உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டியது இந்த குடும்பத்தின் கடமை. எனவே நான் ஒரு முடிவெடுத்திருக்கிறேன். உனக்கு 3 சோதனைகள் வைக்கிறேன். அதை நீ வெற்றிகரமாக செய்தாலும் சரி, இல்லை அதை முழுவதுமாக செய்யவில்லை என்றாலும் சரி, 3 சோதனைகள் முடிந்ததும் உன் கணவருடன் தனியாக சென்றுவிடலாம் என்றார். அஞ்சலி சற்று யோசித்தவள், தனியாக செல்வதென்றால் எதுவாக இருந்தாலும் சரி என்று சொல்லுவோம் என்று நினைத்து கொண்டு தலையை ஆட்டினாள். அந்த இரவு அத்தையிடம் பேசியதை பற்றி தன் கணவர் சம்பத்திடம் சொன்னாள். அவள் சொன்னதை கேட்டு அதிர்ந்து போனவன், நானே அம்மாவிடம் இதுநாள் வரை இவ்வளவு தைரியமாக பேசியது கிடையாது. அம்மா செய்தால் எதுவாக இருந்தாலும் சரியாக இருக்கும் என்பதுதான் எங்கள் அனைவரின் எண்ணமாக இருந்தது. சரி, உனக்கு தனியாக சென்று வாழ்வதுதான் விருப்பம் என்றால் நான் அதற்கு குறுக்கே நிற்க மாட்டேன் என்றான். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை என்றான். என்ன, நீங்களுமா என்று கேட்டாள் அஞ்சலி. பயப்படாதே, நான் உன்னை ஒன்றும் செய்ய சொல்ல மாட்டேன். என் அம்மா வைக்கும் சோதனைகள் 3இல் 2ஐ நீ சரியாக செய்து முடிக்க வேண்டும். அப்படி செய்யவில்லை என்றால் தனியாக சென்று வாழ வேண்டும் என்ற முடிவை கைவிட்டுவிட்டு ஒற்றுமையாக ஒரே குடும்பமாக இருக்க வேண்டும் என்றான். எப்படியும் நம் ஆசை நிறைவேறாது போல என மனதிற்குள் நினைத்து கொண்டவள் 3 சோதனைகள் முடிந்த பிறகு
அத்தையே தனியாக செல்வதற்கு சம்மதம் சொல்வார்கள். அப்போது நம்முடைய கணவரையும் சம்மதிக்க வைத்துவிடலாம் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டாள். 4 நாட்கள் கழித்து அவளுடைய மாமியார் அவளிடம் முதல் சோதனையை சொன்னார். அஞ்சலி, நீ முதல் ஒரு வாரம் 6 மணிக்கு எழுந்திருக்க வேண்டும், அடுத்த வாரம் 5 மணிக்கு எழுந்திருக்க வேண்டும் என்றார். அஞ்சலி வேலைக்கு 9 மணிக்கு செல்ல வேண்டும். அப்போது கூட அவள் தூங்கி எழுவதற்கு 8 மணி ஆகும். அதுவும் அவளது அத்தை காஃபி போட்டு வைத்தவுடன் சம்பத் எழுந்திருக்குமாறு 2-3 முறை சொன்ன பிறகுதான் எழுந்திருப்பாள். விடுமுறை நாட்களில் சொல்லவே தேவையில்லை, 10 மணி ஆகிவிடும். அவர் சொன்னது அவளுக்கு திக்கென்றிருந்தது. அஞ்சலி, இதை நான் ஏன் சொல்கிறேன் என்று தெரியுமா? நீ தனியாக சென்று விட்டால் காலை சாப்பாடு ரெடி பண்ண வேண்டும். மதியம் உங்கள் 2 பேருக்கும் சாப்பாடு செய்து எடுத்துக்கொண்டு 9 மணிக்கு அலுவலகத்திற்கு செல்ல வேண்டும். நீ காலையில் 8 மணிக்கு எழுந்தாய் என்றால் கண்டிப்பாக சமைக்க முடியாது. என்றைக்காவது ஒரு நாள் கடையில் அல்லது கேன்டீனில் சாப்பிட்டால் பிரச்சனை இல்லை. வாரத்தில் 4 நாட்கள் 5 நாட்கள் சாப்பிட்டால் என் மகனின் உடல்நிலை மிகவும் மோசமாகும். உனக்கும் அப்படி சாப்பிட்டால் உடல்நிலை பாதிக்கும். ஏற்கனவே சம்பத்துக்கு வெளியில் சாப்பிடுவது அவ்வளவாக பிடிக்காது. எப்போதும் என்னுடைய சாப்பாடுதான் என்றார். அத்தை, நீங்க எதற்காக இதை சொல்கிறீர்கள் என்று எனக்கு நன்றாகவே புரிகிறது. உங்கள் மகன் மீதான பாசத்தை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது என்றாள். நான் நாளை முதல் நீங்கள் சொன்னபடி செய்கிறேன் என்றாள். மாமியார் மற்றும் அஞ்சலி இடையேயான இந்த சோதனைகள் வீட்டிலிருந்து அனைவருக்கும் தெரிந்தது. சசிகுமாரும் அபிநயாவும் இந்த வீட்டில் இவளுக்கு என்ன குறை என்று பேசிக்கொண்டனர். தனியாக செல்ல நினைப்பதெல்லாம் தவறான எண்ணம்தான் என்றாள் அபிநயா. வேணுகோபால் தன் மனைவியிடம் சென்று, தனியாக போகிறேன் என்றால் போகட்டும் என்று விட்டுவிட வேண்டியதுதானே, எதற்காக இந்த சோதனை எல்லாம் என்றார். ஏங்க, என்ன பேசுறீங்க? நம் பிள்ளைக்கு என்ன தெரியும்? இல்லை, மருமகள் அஞ்சலிக்குத்தான் என்ன தெரியும்? அவர்கள் படித்திருக்கிறார்கள். அதனால் அவர்கள் தனியாக சென்றால் சமாளித்து விடுவார்கள். அதில் எனக்கு பயமொன்றும் இல்லை. சில விஷயங்களை தெரிந்து கொண்டு சென்றால் நன்றாக இருக்கும் என்று நினைத்தேன். இதுவும் ஒரு நன்மைக்குத்தான் என்றார். சரி, நீ என்ன செய்தாலும் சரியாகத்தான் இருக்கும் என்று சொன்னார் வேணுகோபால். தன்னுடைய மொபைலில் அலாரம் வைத்து சரியாக 6 மணிக்கு முதல் நாள் எழுந்தாள் அஞ்சலி. சமையலறைக்கு சென்று அத்தையிடம் அவள் சீக்கிரமாக எழுந்ததை பதிவு செய்தாள். அதன் பிறகு அவருக்கு சின்ன சின்ன உதவிகள் செய்து கொண்டு பொழுதை கழித்தாள். சீக்கிரமாக எழுந்ததால் அவளுக்கே அந்த நாள் புத்துணர்ச்சியாக அமைந்தது. அஞ்சலியின் சிறு சிறு உதவியால் வேலைகள் அனைத்தும் சீக்கிரமாக முடிந்தது. சிவகாமி அஞ்சலி சீக்கிரமாக எழுந்ததை கொண்டாடும் விதமாக காலையிலேயே கேசரி செய்தார். அபிநயா அஞ்சலிக்கு வாழ்த்துக்கள் சொன்னாள். அடுத்தடுத்த நாட்களும் அவர்கள் தனியாக செல்ல வேண்டும் என்ற எண்ணம் அவளை சீக்கிரமாக எழுந்திருக்க வைத்தது. வெற்றிகரமாக முதல் வாரத்தை நிறைவு செய்து காட்டினாள். அவளது நிலையை கண்ட சம்பத் இவள் போகும் போக்கை பார்த்தால் 3 சோதனையையும் சரியாக செய்து விடுவாளோ என்று பதறினான். அடுத்த சோதனை என்னவென்று கேட்டுவிட்டு அம்மாவிடம் அதை மிக கடினமாக வைக்க சொல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டான். அவன் நினைப்பதிலிருந்து அவனுக்கு குடும்பத்தை பிரிந்து தனியாக செல்வதில் விருப்பமில்லை என்பது தெரிந்தது. 2வது வாரம் அஞ்சலிக்கு சற்று கடினமாக இருந்தது. இருந்தாலும் முதல் வாரம் 6 மணிக்கு எழுந்து பழகியதால் 5 மணிக்கு எழுவதற்கு சற்று சிரமப்பட்டாலும் வெற்றிகரமாக ஒரு வாரம் எழுந்து சாதித்து காட்டினாள். அவளது மன உறுதியை சிவகாமி வெகுவாக பாராட்டினார். வீட்டில் இருக்கும் அனைவரும் அஞ்சலியை பாராட்ட அவளுக்கு அது புதுவிதமான உணர்வை தந்தது. அன்று இரவு தன் கணவரிடம் எப்படி முதல் சோதனையை வெற்றிகரமாக முடித்துவிட்டேன் என்று பெருமைப்பட்டு கொண்டாள். அவனும், நான் கூட உன்னை சாதாரணமாக நினைத்தேன், அம்மாவிடம் சொல்லி அடுத்த சோதனையை மிக கடுமையாக வைக்க சொல்கிறேன் என்றான். உங்களுக்கு என்னை பார்த்தா பாவமா இல்லையா? நான் காலையில் எழுந்திருக்க எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா என்று முகத்தை சோகமாக வைத்துக்கொண்டு திரும்பிக் கொண்டாள். நான் விளையாட்டுக்கு சொன்னேன் என்று அஞ்சலியை கட்டிப்பிடித்து முத்தமிட்டு சமாதானம் செய்தான் சம்பத். அவள் அவனை தள்ளிவிட இறுதியாக அவளை சமாதானப்படுத்தினான். 4 நாட்கள் கழித்து அடுத்த சோதனையை பற்றி சொன்னார் சிவகாமி. இந்த மாத சம்பளம் வர இன்னும் 2 நாட்கள் உள்ளது. நான் அனைத்து சம்பளத்தையும் உன்னிடம் கொடுத்து விடுவேன். நீ 1 மாதம் வீட்டை நிர்வாகம் செய்து காட்ட வேண்டும்.
இந்த மாதத்திற்கான என்னுடைய வரவு செலவு இதில் உள்ளது என்று சொல்லி ஒரு நோட்டை அவளிடம் கொடுத்தார். 1 மாதத்திற்கு பிறகு நீ இந்த நோட்டை பிரித்து பார்க்கலாம், உன்னுடைய நிர்வாகம் எப்படி இருந்தது என்று தெரிந்து கொள்ளலாம் என்றார். அவளுக்கு மிகவும் மகிழ்ச்சியாகிவிட்டது. ஏனென்றால் அஞ்சலி வேலை பார்ப்பதே அக்கவுண்டண்டாகத்தான். எனவே இதையும் வெற்றிகரமாக முடித்து விடுவோம் என்று நினைத்தாள். அன்று இரவு அவளது கணவரிடம், எங்க அத்தை எனக்கு கொடுத்த 2வது சோதனை என்ன தெரியுமா என்றாள். அவன் அவளையே பார்த்து கொண்டிருக்க, இந்த வீட்டோட வரவு செலவை நான் பார்க்க வேண்டும். நான் எங்கள் ஆபீஸோட வரவு செலவையே பக்காவாக பார்த்து முடித்து விடுவேன். இந்த வீட்டோட வரவு செலவை பார்க்க முடியாதா என்றாள். அப்ப இதையும் வெற்றிகரமாக முடிச்சிருவ, நாம தனியா போறது கன்ஃபார்மா என்றான். ஆமா, இப்பவே தயாராகிக்கோங்க என்றாள் புன்னகையுடன். அடுத்த நாள் சசிகுமாரின் ஊதியத்தை அவளிடம் கொடுத்தார் சிவகாமி. அடுத்தடுத்த நாட்களிலேயே மற்ற 3 பேரின் ஊதியமும் அவளது கைக்கு கிடைத்தது. அஞ்சலி தனியாக ஒரு நோட்டு ஒன்றை வாங்கி கொண்டு அதில் ஒவ்வொரு நாள் வரவு செலவுகளையும் எழுத ஆரம்பித்தாள். நாட்கள் அடுத்தடுத்து செல்ல ஆரம்பித்தது. வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள், காய்கறிகள் அனைத்திற்கும் அவள் தன்னுடைய மாமனாரிடம் பணத்தை கொடுத்து வாங்கி வர செய்தாள். அவரும் அவளுக்கு சரியான கணக்கை கொண்டு வந்து ஒப்படைத்தார். அவளது கணக்கு மிகச் சரியாக சென்று கொண்டிருந்தது. ஆனாலும் அலுவலக வேலைக்கு இடையே அவள் ஒரு சில நாள் கணக்கு எழுதுவது தாமதமானது. 2 நாள் கணக்குகளை மொத்தமாக ஒரு நாள் எழுதுவது என்று எழுத ஆரம்பித்தாள். மொத்தமாக கணக்கு எழுதி 1 மாதம் முடிந்தது. அவளது கணக்குகளை ஆராய்ந்தார் சிவகாமி. சில இடங்களில் அடித்தல் திருத்தல் இருப்பதை பார்த்தார். அதன் பிறகு அஞ்சலியிடம் கொடுத்த நோட்டை வாங்கினார். கடைசியில் சேமிப்பு என்று 12,000 ரூபாய் எழுதப்பட்டிருந்தது. ஆனால் அஞ்சலி செய்த நிர்வாகத்தில் சேமிப்பு என்று 8,000 மட்டுமே எழுதப்பட்டிருந்தது. அந்த நோட்டை பார்த்ததுமே அஞ்சலிக்கு முகம் வாடிப்போனது. எப்படி இவ்வளவு வித்தியாசம் ஏற்படும் என்று அத்தையின் கணக்கை ஆய்வு செய்தாள். சிவகாமி அஞ்சலியிடம் வேறு எதுவும் சொல்லவில்லை. அடுத்த சோதனையை பற்றி 2 நாட்களில் சொல்லுவதாக சொல்லிவிட்டார். அஞ்சலி அன்று இரவு தன் கணவரிடம் நடந்த விஷயங்கள் அனைத்தையும் சொன்னாள். எப்படி அத்தையால் மட்டும் இப்படி மிச்சப்படுத்த முடிந்தது? கிட்டத்தட்ட அத்தை போலவே தான் நானும் செலவழித்திருக்கிறேன். ஆனாலும் கூடுதலாக 4,000 ரூபாய் செலவாகிவிட்டது என்றாள். மேலும் நானும் சில இடங்களில் கணக்கை சரி செய்வதற்காக அடித்து எழுத வேண்டியிருந்தது என்றும் கூறினாள். சம்பத் சிரித்துக்கொண்டே, அப்படியென்றால் இந்த சோதனையை நீ சரியாக செய்யவில்லை என்று அர்த்தம். இனி கடைசியாக வரக்கூடிய சோதனையை நீ சரியாக செய்தால்தான் நாம் தனியாக செல்ல முடியும், நினைவில் வைத்துக்கொள் என்றான். அஞ்சலியும் அவன் சொன்னதை கேட்டு சரி என தலையாட்டினாள். 2 நாட்களுக்கு பிறகு சிவகாமி அஞ்சலியிடம், நீ இந்த வீட்டின் சமையல் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீ எப்படி அனைவருக்கும் சமையல் செய்கிறாய் என்பதை பார்த்து விடலாம் என்றார். அத்தை, எத்தனை நாளைக்கு அதையும் சொல்லிவிடுங்கள் என்றாள், உள்ளுக்குள் இருக்கக்கூடிய ஒரு பயத்தை வெளிக்காட்டாமல். சரியாக 10 நாட்கள். அதன் பிறகு இந்த வீட்டின் சமையலை நான் பார்த்து கொள்கிறேன். உனக்கு சமையலில் உதவி செய்ய வேண்டும் என்றால் தாராளமாக நீ என்னை கூப்பிடலாம் என்றார் சிவகாமி. அஞ்சலிக்கு உள்ளுக்குள் சின்னதாக தைரியம் வந்தது. ஏனென்றால் அஞ்சலிக்கு சமைப்பது என்றால் மிகவும் பிடிக்கும். அதனாலேயே அம்மா வீட்டில் இருக்கும்போது சமையலை விரும்பி கற்றுக்கொண்டாள். வேலைக்கு சென்றதாலேயே சமையல் அறைக்குள் அவளால் செல்ல முடியாமல் இருந்தது. அன்று இரவு வீட்டிற்கு வந்த சம்பத் அஞ்சலியிடம், முகம் லேசாக வாடியிருப்பது போல் தெரிகிறது, உனக்கு மிகவும் கடினமான சோதனையை அம்மா கொடுத்து விட்டாரா என்றான். அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை என்று சொல்லிவிட்டு அமைதியாக இருந்தாள். என்ன சோதனை என்று மிகுந்த ஆர்வத்தோடு கேட்டான். 10 நாட்கள் சமையலறை என்னுடைய பொறுப்பு என்றாள். என்னது, இது உனக்கு கொடுத்த சோதனை போல் இல்லையே, எங்கள் அனைவருக்கும் கொடுத்த மிகப்பெரிய சோதனை போல இருக்கிறது. 10 நாட்கள் அம்மாவின் சமையல் இல்லாமல் உன்னுடைய சமையலா என்றான் அதிர்ச்சியாக. அவளுக்கு பொங்கிக் கொண்டு வந்த கோபத்தை காட்டாமல் அமைதியாக இருந்தாள். நானும் ருசியாக சமைப்பேன், சாப்பிட்டு பார்த்துவிட்டு சொல்லுங்கள், இப்போது தேவையில்லாமல் பேசிக்கொண்டிருக்காதீர்கள். அப்புறம் நான் என்ன செய்வேன் என்று எனக்கே தெரியாது என்றாள் அஞ்சலி. உடனே அமைதியாகிக் கொண்டான் சம்பத். சீக்கிரம் எழுவதற்கு ஏற்கனவே பழகி போனவள் சமையல் வேலைகளை செய்வதற்கு சீக்கிரமாக எழுவது வசதியாக இருந்தது. அத்தை முதலில் கொடுத்த சோதனை அவளுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்ததை எண்ணி நெகிழ்ந்தாள்.
இந்த 3 மாதங்களில் ஒவ்வொரு நாளும் என்ன சமையல் வழக்கமாக இருக்கும் என்று ஓரளவு அஞ்சலிக்கு தெரிந்திருந்தது. அதையே சமைத்து தயார் செய்தாள். கொஞ்சம் தாமதமானாலும் அவளாகவே அனைத்து சமையலையும் செய்து முடித்தாள். சாப்பாடு அருமையாக இருக்க அனைவரும் அவளை பாராட்டினர். சம்பத்தும் அருமையாக இருப்பதாக சொன்னான். தொடர்ந்து 10 நாட்கள் சமையலறையில் அவளது வித்தைகளை காண்பித்தாள் அஞ்சலி. அவளது சமையல் அனைவருக்கும் பிடித்திருந்தது. 10 நாட்களுக்கு பிறகு காலையில் சமையலறை பொறுப்புகளை அஞ்சலி அத்தையிடம் ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக படுத்து தூங்கிக் கொண்டிருந்தாள். 3வது சோதனை வெற்றிகரமாக முடிந்தது. அவள் அனைத்தையும் மிகச் சிறப்பாக செய்தாள். சமையல் அருமையாக இருந்தது என பாராட்டினார் சிவகாமி. சம்பத்தும் அவள் 3வது சோதனையை வெற்றி பெற்றதாக ஏற்றுக்கொண்டான். தனி குடித்தனம் செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்றாள் அஞ்சலி. அடுத்த நாள் சிவகாமியிடம் சென்று, அத்தை, நாங்கள் தனி குடித்தனம் செல்வதில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே என்று கேட்டாள். தாராளமாக நீ தனி குடித்தனம் போகலாம் என்றார். அவர்கள் பேசிக்கொண்டிருந்ததை கேட்டுக்கொண்டிருந்த அபிநயாவிற்கு சற்று அதிர்ச்சியாக இருந்தது. இந்த கூட்டு குடும்பத்தை விட்டு செல்வதற்கு இவளுக்கு எப்படித்தான் மனம் வருகிறதோ? அத்தையும் இதற்கு எப்படி சம்மதித்தார்? சிவகாமியிடம் இதை பற்றி கேட்டுவிட வேண்டும் என்பதற்காக காத்து கொண்டிருந்தாள் அபிநயா. அஞ்சலி உள்ளே சென்ற பிறகு நேராக தன் மாமியாரிடம் வந்து நின்றாள் அபிநயா. அத்தை, 3 சோதனைகள் அஞ்சலிக்கு கொடுத்தீர்கள். அதில் அவள் இந்த கூட்டு குடும்பத்தின் அருமையை தெரிந்து கொண்டு இந்த குடும்பத்தோடு இருப்பாள் என்று நான் நினைத்தேன். ஆனால் அவள் 3 சோதனைகளை முடித்துவிட்டு தனி குடித்தனம் செல்ல தயாராகிவிட்டாள். நீங்களும் அமைதியாக இருக்கிறீர்கள். இந்த குடும்பத்திலிருந்து அவளை பிரிந்து செல்ல அனுமதிக்கிறீர்களா என்று கேட்டாள் அபிநயா. நீ கேட்டதற்கு தற்போது என்னிடம் பதில் இல்லை. என்னுடைய அனுபவத்தில் நான் சில விஷயங்களை நினைத்து இதையெல்லாம் செய்தேன். நான் நினைத்தபடி நடந்தால் நான் உன்னிடம் இதற்கான பதிலை சொல்கிறேன். அதுவரை நடப்பது நடக்கட்டும் என்றார் சிவகாமி. சரி என தலையாட்டிவிட்டு தன் அறைக்கு சென்றாள் அபிநயா. 2 நாட்களாக சிவகாமி மனதுக்குள் கணக்கு போட்டுக்கொண்டு கொஞ்சம் பதட்டமாகவே இருந்தார். 2 நாட்களுக்கு பிறகு அஞ்சலி மிகவும் சோர்வாக காணப்பட்டாள். அஞ்சலி சோர்வாக இருப்பதை கவனித்த சிவகாமி சம்பத்தை அழைத்து பேசினார். அதன் பிறகு அன்று மாலை மருத்துவமனைக்கு அஞ்சலியை கூட்டிக் கொண்டு சென்றான் சம்பத். மருத்துவமனையிலிருந்து திரும்பி வரும்போது இருவரது முகத்திலும் மகிழ்ச்சி குடிகொண்டிருந்தது. அம்மா, போனிலேயே சொல்லலாம் என்று நினைத்தேன். இருந்தாலும் இதை போனில் சொல்ல வேண்டாம் என்பதாலேயே நேரில் சொல்லிக்கொள்ளலாம் என்று வீட்டிற்கு வந்துவிட்டேன் என்று தன் கையில் வைத்திருந்த ஸ்வீட் பாக்ஸை கொடுத்து அஞ்சலி கர்ப்பமாக இருப்பதாக சொன்னான் சம்பத். வீட்டில் இருந்த அபிநயா மற்றும் சசிகுமார் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தனர். 2 நாட்கள் விடுப்பு எடுத்துக்கொண்டு வீட்டில் இருந்தாள் அஞ்சலி. அவளை மிகவும் அன்போடு கவனித்து கொண்டார் சிவகாமி. அத்தை, இப்படிப்பட்ட சூழலில் நான் தனியாக சென்று கஷ்டப்பட முடியாது. ஆதலால் நான் குழந்தையை பெற்றுக்கொள்ளும் வரை உங்களுடனேயே இருந்து விடுகிறேன் என்றாள் அஞ்சலி. அங்கிருந்த அபிநயாவிற்கு அத்தையின் சாமர்த்தியம் புரிந்தது. சரி அஞ்சலி, உன்னுடைய முடிவுதான் என்னுடைய முடிவும் என்று சொல்லிவிட்டு அவளை ஓய்வெடுத்து கொள்ளுமாறு சொல்லி அவளை அறைக்கு சென்று படுக்க சொன்னார் சிவகாமி. அபிநயாவோ, அத்தை, எப்படி அவள் கர்ப்பமாவதற்கு திட்டம் போட்டீர்கள் என்றாள். இதை எப்படி திட்டம் போட முடியும்? அது இறைவனாக பார்த்து கொடுப்பது. காலத்தை கடத்தினால் இது போன்று நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று மட்டும் எனக்கு தெரியும். அதனால் ஒவ்வொரு சோதனையாக கொடுத்து 2 மாதத்திற்கு மேலாக கடத்திவிட்டேன். நான் நினைத்தது போலவே நடந்துவிட்டது என்றார் முகத்தில் புன்னகையுடன். அத்தை, கட்டிக்கொள்ளவா என்றாள் அபிநயா. அவள் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே, உன்னை போல் அவளும் இந்த வீட்டின் பெருமையை தெரிந்து கொள்ள கொஞ்ச நாட்கள் ஆகும் என்று சொல்லிக்கொண்டு கண்களில் கண்ணீருடன் அபிநயாவை இறுக கட்டிக்கொண்டார். வீட்டின் நிம்மதி குலையாமல் அமைதியாக அத்தை செய்த செயலை நினைத்து பெருமைப்பட்டாள் அபிநயா. அவர்களின் வீடு மகிழ்ச்சியில் திளைத்தது. சில நேரங்களில் சண்டை போடாமல் சாமர்த்தியமாக செயல்படுவதால் வீட்டின் நிம்மதியை குலைக்காமல் நாம் நினைத்ததை மிகவும் சுலபமாக அடைந்து விடலாம். நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.